இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பு கம்பேரிசன், அதாவது ஒப்பிடுதல். ஆங்கிலத்தில் சில விஷயங்களுக்கிடையே எவ்வாறு ஒப்பீடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன வார்த்தை உபயோகிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இரண்டு விஷயங்களுக்கிடையே ஒப்பீடு செய்யும் பொழுது தேன், அதாவது விட என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். இரண்டில் ஒன்று அதிகமாக இருந்தால் மோர், அதாவது அதிகம் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஐ am more powerful than you. நான் உன்னை விட பலம் வாய்ந்தவளாவேன். இரண்டில் ஒன்று குறைவாக இருந்தால் லெஸ், அதாவது குறைவு என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஐ am less beautiful than my sister. அழகில் என் தங்கையை விட நான் குறைந்தவளாவேன். மோஸ்ட், அதாவது இருப்பதிலேயே அதிகம். உதாரணத்திற்கு, he is the most honest man in our company. அவர்தான் நம் நிறுவனத்திலேயே மிக நேர்மையான ஆள் ஆவார். லீஸ்ட், அதாவது இருப்பதிலேயே குறைவானது. உதாரணத்திற்கு, he is the least hardworking boy in class. வகுப்பிலேயே அவன்தான் குறைந்த உழைப்பை போடுபவன் ஆவான். ஆனால் பல உரிச்சொற்கள் இந்த விதிமுறையை கடைபிடிப்பதில்லை. அதே போன்ற உரிச்சொற்களுக்கு er மற்றும் est-ஐ இறுதியில் சேர்த்துக் கொள்கிறோம். உதாரணத்திற்கு, ஹை, ஹையர், ஹையஸ்ட். உயரம், உயரமான, மிக உயரமான. Your flag is higher than mine, but his flag is the highest in the whole city. உன் கொடி என் கொடியை விட உயரமானதாகும், ஆனால் அவன் கொடி இந்த நகரத்திலேயே மிகப்பெரிய கொடியாகும். இதன் கூடவே இன்னொரு உதாரணம் என்னவென்றால் சாஃப்ட், சாஃப்டர், சாஃப்டஸ்ட். லவுட், லவுடர், லவுடஸ்ட். சில உரிச்சொற்களுக்கு ஒப்பீட்டு வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்திற்கு, பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். கெட்டது, மோசமானது, மிக மோசமானது. குட், பெட்டர், பெஸ்ட். நல்லது, சிறந்தது, மிகச் சிறந்தது. ஐ am a better painter than my friend. இன்று நாம் ஆங்கில வார்த்தைகளை கொண்டு எவ்வாறு ஒப்பீடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இதனை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முடிந்தால் உச்சரித்து பார்க்கவும். I am a more good painter than my friend. என் நண்பனை விட நான் மிக நல்ல ஓவியன் ஆவேன்.